அப்படி நாம இன்னைக்கு பேச இருக்க தலைப்பு என்ன அப்படின்னா, விடுமுறையில் சுற்றுலா செல்ல நச்சரிக்கும் மனைவிகள் விசஸ் நடுங்கும் கணவர்கள். உங்களுடைய பிளான் என்ன? ஆக்சுவலி அவங்க கிட்டயே நான் இது வரைக்கும் சொல்லல. நான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன் சுவிட்சர்லாந்து. செகண்ட் ஆப்ஷனும் இருக்கு. சப்போஸ் அது முடியல அப்படின்னா துபாய். தங்கதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ண இதெல்லாம் வந்து லிஸ்ட்லயே இல்லன்ற மாதிரி இங்க இருக்கிற பக்கத்துல இருக்க ஊட்டி கொடைக்கானலே எவ்வளவு தூரம் போகுமான்னு தெரியல. இவங்க வந்து சொல்றதெல்லாம் ஏதோ பெருசா குண்டத்துக்கு போற மாதிரி இருக்கு தலையில. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. உங்களுடைய சம்மர் வெக்கேஷன் பிளான் என்ன? உங்க கணவரோட ரியாக்ஷன் என்னது? சரி, இப்போதைக்கு ஸ்ரீலங்கா போயிட்டு வந்துருவோம்னு புக் பண்ணிட்டேன். சமூகம் பெரிய இடம் போல் இருக்கு. தப்பா பேசியிருந்தா மன்னிச்சுடுங்க. எப்படியா எவடா ரெண்டு சர்பத்தை வாங்கிட்டு சார் ஒரு இன்ஃபர்மேஷன் தான் அது. ஸோ லாஸ்ட் டைம் பாலி போயிருந்த ஆனிவர்சரி அப்போ அதுல இருந்த கடனே இன்னும் நான் மீண்டு வரல. அதுக்குள்ள அடுத்தது பிளான் போனதா பாலி போனதா இஎம்ஐ தான் போனீங்களா? இதுக்கு பணம் எப்படி வந்துச்சுமா? ஸ்ரீலங்கா போறதுக்கு புக் பண்றது அவங்க கார்டு தான். எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? பாத்தீங்களா திறந்து முடிக்கலாம். இந்த கோடைக்கு எங்க போலான்னு பிளான் வச்சிருக்கீங்க? எனக்கு நார்வே போகணும் சார். நார்வேவா? அந்த நார்தர்ன் லைட்ஸ் எல்லாம் பார்க்கணும்னு ஆசை சார். இன்னும் அவர்கிட்ட நான் சொல்லல. ஏதாவது இப்பதான் சொல்றேன். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? உங்களுடைய சம்மர் பிளான் என்ன? குழுமனாலி. குழு மணாலி. அங்கே இப்ப ஸ்னோஃபால் இல்லையமா? ஆசைப்பட்டது. ஓ, ஆசைப்பட்டது. ஓகே. 21 வருஷமா காத்துட்டு இருக்கேன் சார். அது என்ன கேக்குற? 20 வருஷமா அதுதான் போராடிட்டு இருக்கிறேன். வீட்டுல சொல்லி பார்த்தா கேட்க மாட்டேங்கிறாங்களே. சரி, ஓகே. 21 வருஷமா எங்கேயுமே கூட்டு போனாங்க. அதுக்கு பதில் என்ன சார்? எங்க கூட்டு போகணும் கேளுங்க முதல்ல. மணாலி இருந்து காஷ்மீர் வரைக்கும் எங்க வேணாலும் கூட்டு போங்க. இல்ல எல்லா இடத்துக்கும் கூட்டு போனாலும் பரவாயில்ல. லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. ஃபுல்லா நல்ல ஜில்லுன்னு உள்ள ஏரியா. நான் என்ன பண்ணேன், வீட்டுல உள்ள ஏசி எல்லாம் நல்லா ஆன் பண்ணிட்டு டோர் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு பெரிய டிவி தான் ஆன் பண்ணிட்டு குழுமணாலி எல்லாமே காட்டுவேன் சார். நல்லா என்ஜாய் பண்றாங்க. 25 வருஷமா என் கூட இருந்தவர் யாருன்னு நான் இன்னைக்கு தான் புரிஞ்சுக்கிட்டேன். அங்க போய் பார்த்தாலும் தானே. இது சீரியஸாவா சொல்றீங்க நீங்க? இல்ல சீரியஸா தான் சொல்றேன். இல்லன்னு இருக்கு. கையை கொடுங்க. வேற கேக்குறேன். நீங்க எல்லா படம் பாக்குறீங்க. எல்லா படத்துலயும் கல்யாணம் ஆகிற மாதிரி சீன் வருது. அந்த சீனை பார்த்துட்டு உட்கார வேண்டியது. ஏன் கல்யாணம் பண்ணீங்க? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? வைஃப் ட்ரிப்னு ஒரு வார்த்தை சொன்ன உடனே உங்களுக்கு வரக்கூடிய பயம் என்ன? ட்ரிப்புன்னு சொன்னாலே என் காலில் வந்து வா சண்டை போடலாம் அப்படின்னு தான் சார் விழும். மணாலி போனோன்னு உங்ககிட்ட சொன்னேன் சார். எல்லாத்தையும் பிளான் பண்ணி பக்காவா மணாலி போயிட்டோம். அங்க போய் என்ன பண்ணோம்? சுத்தி பார்க்கணுமா? இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூடா சுத்தி பார்க்கல. ரூம்லயே ரெஸ்ட் எடுக்கிறாங்க. ஏன் இவ்வளவு தூரம் வந்தா? வெளியில போனா குளிர் தான். சரி சார், குளிருது. சரி, ஓகே, நீ ரூம்லயே ஹீட்டர் வாங்கி கொடுத்தா எல்லாமே சரி. 7 காலாச்சு. இன்னொரு அரை மணி நேரம் தூங்குனா நல்லா இருக்கும். நைட்டு சாயந்தரம் 7 மணிக்கு ஷாப்பிங் போனோமான்னு சொன்னேன் சார். -2 டிகிரி. படாருன்னு கிளம்பிட்டாங்க சார். ஷாப்பிங் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்க சென்னையில பர்ச்சேஸ் பண்ணிக்குவோம் சார். நம்ம டூர் போறோம்னு வச்சுங்களேன், நான் வந்து வார்ம் அப்லாம் பண்ணிக்கினேன். ஒரு வாரமாக நல்லா ஒர்க் அவுட்லாம் பண்ணி ரெடி ஆகிடணும். ஏன்னா இங்கேருந்து போகும்போது 2 பேக் போவோம், வரும்போது 5 பேக் வரும். ஏன்னா எல்லாத்தையும் தூக்கிட்டு வரணும்ல. கரெக்டா நல்லா பண்ற. ஆனா 10 நாள் வர மாட்டேங்கிற. கல்யாணம் பண்ணும்போது அப்பா கிட்ட என்ன தங்க தட்டுல வச்சு தாங்கி கூட்டிட்டு வரதுன்னு சொல்றாங்க. இன்னும் லக்கேஜ் கூட தாங்க முடியலன்னா என்னதான் சார்? ஆனாலும் இது கொஞ்சம் ஓவராதாமா இருக்கு. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. போவோம். என்ன பண்ணிடுவானுங்க? அவனும் பெண்ணும் சமன் சொல்றாங்கல்ல. நீங்க 2 பேக் தூக்குங்க. ஆமா, நீ ஒரு பேக் தூக்கு, நான் ஒரு பேக் தூக்குறேன். ஆனா என்கிட்ட 5 பேக் கொடுத்து நீ ஒரு பேக் தூக்குன என்ன சொன்னாயோ? தூக்க முடியல சார். 5 பேக்ல எனக்கு சம்பந்தப்பட்டது எதா இருந்தா பரவாயில்ல சார். ஒரு பொருள் கூட எனக்கு சம்பந்தப்பட்டது இருக்கா சார்? ஆனா பாவம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காப்ல. கொஞ்சம் விட்டா இன்னும் புலம்பி தீத்துருவார் போல. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. மறக்க முடியல. எமோஷனல் ஆகாதீங்க.